வணக்கம் நண்பர்களே. மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஈதல்ங்கிற அதிகாரத்தினுடைய கடைசி குறளுக்கு வந்துட்டோம். இந்த குறளை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த குறள் நம்ம இதுக்கு முன்னால 3 குறள் பார்த்தோம். அந்த அந்த உலகம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இந்த குறள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப முன்னால சொல்லும்போது கூட இரத்தலை விட இன்னாதது எது அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டேன். இப்போ இந்த கடைசி குரல்ல அவர் கேட்கிறாரு, சாதலின் இன்னாதது இல்லை. உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம். அவங்க எல்லாரும் சாவு அப்படிங்கிறத கண்டு நாம ரொம்ப வருந்துவோம். கொஞ்சம் அந்த வயது ஏற ஏற ஒரு அனுபவம், அந்த உடல் பல தொந்தரவுகள் இருக்கும்போது இதோட பேசாம நம்ம செத்து போறோம் போலன்னுலாம் அவர் எத்தனையோ சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கட்டங்கள் அந்த நேரத்துல சொல்லணும் ஒழிய, ஆனா சாதல் அப்படிங்கிறது மனிதன் தனக்கு பெர்மனண்டா இந்த பூமியில தனக்கு ஒரு பெர்மனன்ட் இடம். தான் எப்பவும் காலையில எழுந்தி இரவுல படுத்த மாதிரி அடுத்த நாளைக்கு எழும்பணும். இது மனிதனுடைய ஒரு பெரிய ஆசை. உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஆசைதான். அதான் அவர் சொல்றாரு, சாதலின் இன்னாதது இல்லை. உண்மைதான். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, அது இனிதுங்க. இனிததுவும் இல்லையா? சாதல் நீங்க இப்படி சொல்லுவீங்க, அது இனிது எப்படியா ஆக முடியும்? எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சாதல் பயந்தாயா சொல்றாரு, இனிததுவும் ஈதல் இயையவை கடை. ஒரு ஈதல் செய்யறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது சாகுறது நல்லதுங்க. எங்க எப்படி வாழ்க்கை போது பாருங்க. நீங்க சாவ கண்டு நீங்க பயப்படாதீங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஈதல் பண்ணியிருக்கோமா, ஏதாவது மக்களுக்கு காரியம் செய்திருக்கோமா, எவருக்காவது உதவி இருக்கோமா, அப்ப நீங்க எதுவும் நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு சாவை பத்தி பயப்படாத. இருந்து புரோஜனம் இல்லை. இது பூமிக்கு பாரமா. அப்படி நீங்க செய்யறீங்கன்னா அது அது அப்போ சாதல் இன்னாததுதான். நீங்க நல்லா ஒரு ஈதல் செய்யறீங்க, அப்போ சாதல் இன்னாதது. அப்ப நீங்க வருந்தலாம். ஐயோ, நான் இவ்வளவு தூரத்துக்கு நிறைய கொடுக்கிறேன், நான் ஈதல்ங்கிறது நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யலாம். அப்படி நீங்க செய்யாம போது நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க ஐயா? ஒண்ணுக்கும் வருத்தப்படுறீங்க. உங்க பாட்டுக்கு நீங்க வருத்தமே இல்லாம இருந்து சாதலின் இன்னாதது இல்லை, இனிததுவும் இனிதுப்பா. ஈதல் ஏயா கடை. உன்னால முடியல, நீ ஈதல் செய்ய முடியலன்னா நீ சாவறது இனிமையான. அதை பத்தி கவலைப்படாத. குட் பை சொல்லிட்டு நீ கிளம்ப பாரு, நீ உட்கார்ந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி இதுல சொல்ற. இந்த ஈடுங்கிற அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு சங்கதிகளும் ஒரு பேசியிருக்காரு. இந்த உலகத்தை பத்தி எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. இதுகளையெல்லாம் இந்த வாழ்க்கையில நம்ம வாழணும்.
இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி இப்படிலாம் நாம யோசிக்கணும். சரி நண்பர்களே, நாம அடுத்த இன்னொரு அதிகாரம் இருக்கு. அதுவும் ஒரு புகழ்பெற்ற அதிகாரம். ஏன்னா அது புகழை பற்றியே பேசுது. அந்த அதிகாரத்துல நாம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.